ஆல் ரைட் நண்பா. ஸோ ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து இது எதிர்பார்த்தது தான். ஆனால் இதை வந்து எப்படி சொல்கிறது, ஏற்றுக்க முடியல. எஸ், சேத் ரோமன் பங்கான மேட்ச் வந்து நடக்குது. ரெசல்மேனியா நைட் 1 மெயின் இவெண்ட்டில் மேட்ச் வந்து சூப்பராகவே இருந்தது. என்கிட்ட வேர்ட்ஸ் இல்லை, அவ்வளோ பார்த்தோன்னா இந்த மேட்ச்சில் வந்து மூமெண்ட் இருந்தது. மாற்றி மாற்றி லாக் வந்து போகிறாங்க, மாற்றி மாற்றி ஸ்பியர் போகிறாங்க. நிறைய மூமெண்ட்டில் செத்து ஜெயிக்கிற மாதிரி இருப்பார், பங்கு ஜெயிக்கிற மாதிரி இருப்பார். ரோமன்லாம் வந்து பிளாஸ்ட் பண்ணிவிடுவார். இன்றைக்கி வந்து வேறு ஃபார்மில் இருந்தார் அவர். அண்ட் பவுலை வந்து ட்விஸ்ட்டு, நம்ம பவுல் வந்து சரி இந்த மேட்ச் வந்து முடிகிற மாதிரி தெரில, ஏன்னா 10 வாட்டி பார்த்தா முடிகிற மாதிரி இருக்கும், ஆனால் முடியாது. தென் அவர் வந்து சேர் எடுப்பார். அண்ட் ரோமன், செத்து, பங்கு எல்லோரும் நீந்து கிடப்பாங்க. இவர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பங்கு கிட்ட வந்து சேர் கொடுக்குறாரு, மேலே வந்து ஏறிடுறாரு. அண்ட் பங்கு வந்து ரோமன் அடிக்கும் போது அப்படியே கேப்பில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து லோ ப்ளோ பங்குக்கே வந்து போட்டுடுறாரு. அதே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ பவுல் ஹேமன் வந்து பங்குக்கு வந்து ஆப்போசிட்டாரு பிட்ரே பண்ணுறாரு. சரி, அப்புறம் ரோமன் வந்து அந்த சேரை வந்து கொடுக்குறாரு ரோமன் கையில். ரோமன் அவ்வளோதான், அந்த பழைய ட்ரைபல் சீஃப் அண்ட் வைஸ்மேன் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த மூமெண்ட் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் இங்கே பவுல் ஹேமன் வந்து செத்து அடின்னு வந்து காட்டுறாரு. செத்து ஏந்தடிக்கிறாரு. அண்ட் அங்கே ரோமன் வந்து செத்து அடிக்கலான்னு போகும்போது வாய்ஸ்மேன் பவுல் ஹேமன் கேடியான ஆள் பண்ணி, ஆனால் அவர் பார்த்தோன்னா லோ ப்ளோ போட்டுறாரு ரோமனுக்கே. இது வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் வந்து இதை எதிர்பார்க்கல. அஃப்கோர்ஸ் ரூமர்லாம் இருந்தது, பட் எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாளாக வந்து ரோமன் அண்ட் பவுல் ஹேமன் ஒன்றா பார்க்குறல்ல, அதனால் வந்து அது எப்படிடா அந்த ஏற்றுக்க முடியலன்னு சொல்லலாம். ஸோ அந்த மூமெண்ட் வந்து நடக்குது. அண்ட் எஸ், இங்கே பவுலை வந்து செத்து கூட வந்து சேர்றாரு. தென் அந்த சேர் வச்சு வந்து ரோமன் மேலே அட்டாக் பண்ணுறாரு செத்து. அண்ட் கர்ப் ஸ்டம்ப் போகிறாரு, மேட்சை வந்து முடிக்கிறாரு. அண்ட் இங்கே பவுல் அண்ட் செத்து வந்து நிற்கிறாரு. அண்ட் ஏன் வந்து பவுல் வந்து செத்து கூட வந்து சேர்ந்துருக்காரு, என்ன கதை, இந்த மாதிரி நிறைய கேள்விக்குறி இருக்குது, நிறைய கொஷின் வந்து இருக்குது, நிறைய கொஷின் இருக்குது. ஆக்சுவலி என் தம்பி இதை வந்து சொல்லிட்டான், இதுதான் நடக்க போகுதுன்னு. இன்ஃபேக்ட் அவன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தான் போல், நைட் 1ஓட எண்டிங் எப்படி இருக்க போகுது அண்ட் நைட் 2ஓட எண்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு அரோசிட்டி சேனலில். அண்ட் லிட்ரலி அவன் சொன்ன மாதிரியே பார்த்தோன்னா செத்து கூட பவுல் சேர்ந்துக்கிறாங்க. இன்னொன்று அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்துருக்காங்களே பவுலும் செத்தும், இது போய் நாளைக்கு நைட் 2 நடக்க போகுதுல்ல, யார் நம்மளோட ஜான்சனோட மேட்ச்சு, அங்கே மேபி வந்து லிங்க் ஆகும். இப்போ நானே இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அவனோட வீடியோ தான் பார்க்க போகிறேன். அரோசிட்டி சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆனால் மேட்ச் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், மெயின் இவெண்ட் வேறு. ஸோ எப்படி சூப்பராக பண்ணாங்க 3 பேரும். அண்ட் ட்விஸ்ட்டு இருந்தது. எனக்கு பர்சனலி எஸ், இது வந்து ஒர்த்துன்னு சொல்லுவேன். இந்த ரெசல்மேனியாக்காக நான் வந்து பேமெண்ட் பண்ணலை நெட்ஃப்ளிக்ஸ், ஸோ அதுக்காக வந்து ஒர்த்தாக இருந்தது. பவுலே ஆள் வந்து செஞ்சு விட்டாப்புல நடிப்பு, அந்த திமிரு பார்ப்போம் அவரோட மூஞ்சில். செத்து கூட சேர்ந்ததுக்கப்புறம் அவரோட மூஞ்சில் நீங்கள் வந்து ஒரு இதாக பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சுக்குது. உங்களோட ரியாக்ஷன் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், நோ மோர் ட்ரைபல் சீஃப் அண்ட் ஹீஸ் வாய்ஸ் மேன்.